அண்ணா நான் நல்லா இருக்கீங்களாண்ணா? எம்மனுக்குறோம். என்னென்னா இப்போ நம்ம கொங்கு வேளாள கவுண்டருக்கு இந்த கட்சி வந்து 4 ஆகி 3 ஆகி 2 சீட் ஆகி போச்சு நிலவரா கொங்கு போயிட்டு இருக்குது கட்சின்னு சொல்கிறதே முதல் தவறு. அவர் கட்சி ஆரம்பித்த நோக்கமே அது வேறு மாதிரி கொண்டு போனார். இப்போ அதை அவர் செயல்படுத்திகிட்டு இருக்காரு. 5-6ன்னு வந்துட்டு அவருக்கு லாபம் இல்லைல்ல. அதனால் 1-2 தான் மட்டும்தான் லாபம், மீதி காசை வாங்கிக்கலாம், அவர் தேவையை பூர்த்தி பண்ணிக்கலாம். அதனால் இப்போ 3 தொகுதி 2 வாங்கிட்டார். அதில் ஒரு தொகுதி நியாயமாக சூரியமூர்த்தி தான் கொடுத்துருக்கணும். காரணம் என்ன, சூரியமூர்த்தி முதல்லேருந்தே இந்த கொங்குக்காக கோவை செல்லிங் காலத்துலேருந்து பாடுபட்டுருக்காரு. போன எம்பி எலெக்ஷனுக்கு எம்பி சீட்டு கொடுத்து எப்போவோ பேசின ஒரு ரெக்கார்டு எடுத்து வச்சு இவர் என்ன பண்ணாங்க, அந்த காரணத்தை காட்டி அவர்கிட்ட எம்பி சீட் எடுத்துகிட்டு வேற. சரி சரி சரி. ஆனால் கவுண்டனை வெட்டு கவுண்டச்சின்னு கட்டுன்னு சொன்னவனை சீட்டு கொடுக்குறான் திமுக அவனாசியில். அப்போ அதை காரணம் காட்டியாவது அவனுக்கு கொடுத்துருக்கணும்ல சூரியமூர்த்திக்கு. சூரியமூர்த்தி கொடுத்தா இவரை விட வளர்ந்துட்டா நமக்கு மரியாதை இல்லாமல் போகும்னு அந்த ஒரு காழ்ப்புணர்ச்சி ஈஸ்வரங்கிட்ட ஆரம்பத்துலேருந்தே இருக்குது. அவருக்கு மீறி யார் பேசினாலும் அவங்கள கட் பண்ணிடுவார், அந்த எண்ணம் உள்ளவர் தான். அதனால் கொங்கு சமுதாயத்துக்கு அவர் மாதிரி துரோகம் செய்கிற ஆள் இல்லை. என்னவோ பாவம் இளைஞர்கள் அவர் தான் கடவுள்னு சொல்லிட்டு பாவம் அவர் கூட போயிட்டுருக்காங்க. அதனால் ஆரம்பத்துலேருந்து நம்ம பழகணும், நம்மளுக்கு தான் தெரியும். கொண்டு வந்து விட்ட பாலசுப்ரமணிய ஈஸ்வரன், அதுக்கப்புறம் பெஸ்ட் ராமசாமி. ஆக்சுவலாக கொஞ்சம் நம்ம ஈஸ்வரனுடைய ஸ்பீச்செல்லாம் பார்த்தா நல்லா பல வருஷத்துக்கு முன்னாடி சேர்ந்த கட்சிக்குள்ளேயே வந்தது. எங்கள் வம்சத்துலேயே வந்து அரசியல் கட்சிக்கு எங்கள் குடும்பத்துக்கு சம்மந்தமே இல்லை, அதிலெல்லாம் எந்த மாற்று கருத்து இல்லை. அப்புறம் அதுக்குள்ளே நடந்த சம்பவங்கள் எல்லாம் வெவ்வேறு மாறி மாநாடு முடிஞ்சு முதல் கலைஞர் தான் ஆட்சியில் இருக்கிறார். அவரை போய் பார்த்து தீர்மானம் கொடுக்கல. அப்போ எதிர்கட்சி ஆகிற ஜெயலலிதா போய் பார்த்து கொடுத்தாரு. அப்போ எல்லாம் ஜெயலலிதா கூட நிற்கணும்னு சொல்லும்போது இவர் போய் திமுகவில் போய் சீட்டு வாங்கி நோட்டை வாங்குறாரு. இவரோட எண்ணம் அப்புறம் சமுதாயத்துக்கு எப்படி நம்ம அதை ஏற்ற முடியும்? அதனால தான் நிறைய பேர் வெளியில் வந்தாங்க. பார்த்து இந்த சந்திரமுகி முழு சந்திரமுகியாக மாறுற மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம கொங்குனால இந்த மாதிரி பச்சை மஞ்சள் சிவப்பு அதெல்லாம் இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா முழுசாக அப்படியே திராவிடமாகவே மாறிட்டாங்க. திராவிட கட்சியினுடைய இது போட்டு மாறிட்டாங்க. இது எப்படி நம்ம கொங்கு கட்சி தானே? ரெண்டுமே சூரியன் தான். இதில் சிலிண்டர்லேயே நிற்கிது, சூரியன் தான் நிற்கிது. அதனால் அதையெல்லாம் கொங்குன்னு சொல்கிறதுக்கு லாய்க்கு இல்லாத ஒரு கம்முனா திமுகவில் இணைச்சிட்டு போயிடலாம், வேலை முடிஞ்சிடும். திமுகவில் இணைச்சிட்டு போயிடலாம். இன்னும் இளைஞர் தப்பிப்பாங்க பாவம். இப்போ நித்யானந்தம் பாவம் என்ன பண்ணுறாரு தெரியல, சிரமம் தான். செந்தில் பாலாஜி நேற்று பயங்கரமான என்னென்னா இன்னும் இன்னும் 2 கிராம் தங்கம் கொடுக்குறாங்களா, மூக்குத்தி கொடுக்குறதாக செவிவெளி செய்தியை வந்திருக்குது. அவர் மூக்குத்தி எல்லாம் தங்கம் விற்கிற ஒரு கிராம் இன்னைக்கு கிட்டத்தட்ட 5000 நெருங்கிட்டு ஒரு கிராம். அவர் சம்பாரிச்ச காசுக்கு வைர மூக்குத்தியே கொடுக்கலாம். அதனால சின்ன தொகுதியை தேர்ந்தெடுத்திருக்காரு. ஓ அப்படியா? அதே 100 ரூபாய்க்கு கூட போகாத அந்த கொலுசு அந்த சமயத்தில் பணமெல்லாம் ஒரிஜினலாக தாங்க இருக்குங்க. ஏன்னா இப்போ இல்லை பணம் கண்டிப்பாக ஒரிஜினல் தான், அதில் நீங்கள் எந்த மாற்று கருத்தெல்லாம் வேண்டியதில்லை. திமுகவில் அண்டாவெல்லாம் வந்து சேர்ந்துருச்சு. இன்னும் 4 பரிசு கொடுக்குறேன்னாங்க. அதுக்குள்ளே தேர்தல் அறிவிச்சிட்டாங்க. அந்த 4 பரிசு வரல. இனி எப்போ 4 பரிசு வருமோ வராதோ அன்னதுங்க தெரியல. நீ வைரமுக்குத்தியே கொடுக்கலாம். ரைட், 11 வார்டு தானே, ஈஸியாக ஜெயிச்சிக்கலாம். அதுலேயுமே சிறுபான்மை மக்கள் நிறையா இருக்காங்க, இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், அப்புறம் மற்ற கம்யூனிட்டி எல்லாம் இருக்குது. அதனால தான் நாயுடுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சிலதெல்லாம் கோயம்புத்தூரில் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் நாயுடுகள் தொழில் பண்ணுறவங்க தான், அவங்க பாதிப்பு அவங்களுக்கு தெரியுமில்ல. கண்டிப்பாக நாயுடு மோட்டர் மட்டும் தெரிஞ்சுட்டு இருக்கிறவங்க பூரா அங்கே கோயம்புத்தூரா எத்தனை தொழில் பண்ணி பாதிக்கப்பட்டவன். வரி, பாதாள சாக்கடை, பாதாள சாலைக்கு தனியாக வரிப்புக்கே கொடுத்தாச்சு, இது வரைக்கும் கிடையாது. தண்ணி வரி, வீட்டு வரி, சொத்து வரி, எல்லா வரியும் ஏற்றியாச்சு. அதில் நாயுடும் தானே பாதிக்கப்படுறாங்க. தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் கோயம்புத்தூர் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் ஓட்டு இருக்குது, ஒரு ஓட்டு தானே. அதனால் பாதிக்கப்படுறது எல்லாரும் தான். தமிழ் அந்த நாயுடை வச்சு ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற கணக்கில் வச்சுருக்காங்க. இந்த தீரன் சின்னமலை சிலை வைக்க சொல்லி ஈஸ்வரங்கிட்ட பல தடவை போராடி எத்தனை தடவை சட்டமன்றத்தில் அதுக்கு ஒரு துரும்பு கூட எடுத்து போடுறதில்ல. நம்ம கொங்கு நாடு மக்களுக்காக தீரன் சின்னமலைக்காக ஒரு துரும்பு கூட எடுத்து போடுறதில்ல. இடஒதுக்கீடு வெவ்வேறு ஆள் கேட்டான், கவுண்டனுக்கு எங்கே போய் கேட்டிருக்காங்க? கிடையாது. அது மாதிரி மதசார்பற்ற கூட்டணின்னு வச்சுட்டு அத்தனை ஜாதி அத்தனை மதத்தையும் உருவாக்குறவர் தான் திமுக. ஆனால் மற்ற கட்சிகள் அப்படி இல்லை, அவங்க பாட்டு கேஷுவல் ஆக்குறாங்க. இவங்க அப்படி இருக்கிறாங்க. பார்த்த துணை செயலாளர் கோட்டை அப்பாசன்மா இருக்காரு, அவர் தான் செயலாளர் வந்திருக்கோம் திமுகவில். எத்தனை பேர்த்துக்கு கொடுத்துருக்காங்க? இந்த 5 லட்சம் கோடி கடன் வாங்கின சமாச்சாரம் இருக்குன்னா அது ரொம்ப ரொம்ப அதாவது தமிழ்நாட்டு மக்களே அதில் வந்து ஜீரணம் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது. தமிழ்நாட்டுக்கு 5 லட்சம் கோடி. 5 லட்சம். கோயம்புத்தூரில் 150% வருமானம், அந்த வரி, வீட்டு வரி 150% வரி ஏற்றியாச்சு.
ஆனால் அந்த 150% கோயம்புத்தூருடைய வளர்ச்சி என்ன? 300 கோடியில் லைப்ரரி கட்டிக்கிறேன்னு கோயம்புத்தூர் சொல்கிறாங்க. 30 கோடி செலவாயிருக்கு. கோயம்புத்தூரில் அந்த கார்பரேஷன் டேக்ஸில் இருந்த லைப்ரரி டேக்ஸுன்னு அது தனியாக வருது. அத்தனையும் எடுத்துட்டு டோட்டலாக 300 கோடி அடிச்சு தள்ளிட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷன் அந்த வழி இழுக்கிறத மாற்றினது, அது இந்த பக்கம் மாற்றி வச்சதுக்கு எத்தனையோ லட்ச ரூபா செலவுங்கிறான் கேட்டை மாற்றி வச்சு. இவ்வளவு பேர் வந்து இந்த 5 லட்சம் கோடி என்னாச்சு, எதுக்கு கடன் வாங்கினு தமிழ்நாடே கொந்தளிச்சிருக்காங்கல்ல. அந்த 5 லட்சம் கோடி விளக்கத்தை சொல்ல வேண்டியதானே, ஒருத்தர் அதை வாயே திறக்க மாட்டேங்கிறாங்களே. 5 லட்சம் கோடியில் கூட்டணி கட்சிக்கு பங்கு இருக்குது, அவனை எப்படி வாய் திறப்பான்? இல்லை, கூட்டணி கட்சிக்கு பங்கு மாதம் மாமல் போயிட்டு இருந்து அவனை எதுக்கு வாய் திறக்கிறான்? ஓஹோ, புரிஞ்சுது உங்களுக்கு? எல்லாமே பர்சன்டேஜ் தானே. செல்வ பிறந்தகை சொல்கிறார், அதான் வண்டியெல்லாம் விட்டுட்டு எத்தனை கோடி வாங்கிட்டாங்க அப்படின்னு. இல்லைன்னா சவுக் சங்கர் வீட்டில் போய் மலத்தை கரைச்சி ஊற்றுவானுங்களா? பாதிக்கப்பட்டவன் தானே பண்ணுறா. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் திமுக காரன் போடுறது கண்டபடி வாட்ஸ்அப்பில் போட்டிருக்கிறாங்கன்னா, ட்ரம்ப் வந்து அவ்வளோ பெரிய போர் நடத்துறதுக்கு 1.5 லட்சம் கோடி தான் செலவாச்சு, இதுக்கு இவ்வளவு ஆயிக்குது அப்படிங்கிற மாதிரி 5 லட்சம் கோடி அடிச்சுக்கிறாங்க. இதுல வந்து விஜய் என்னங்கிறா, ஸ்டாலின் டாக்ஸ் 30%ங்கிறாப்ல. ஆனா ஸ்டாலின் டாக்ஸ் வந்து 70%ங்கிறது விஜய்க்கு தெரிய மாட்டேங்குது. அதுல இருந்து விஜய் வந்து தற்கொலைன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்ப 5 லட்சத்துக்கு கோடியில 70%னா 735. இந்த ஒரு ப்ராஜெக்ட்லயும் மட்டும் 3.5 லட்சம் கோடி அடிச்சிட்டாங்க. 3.5 நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, 3.5 லட்சம் கோடி ஆத்துல கட்டின பாலம் அடிச்சிட்டு போயிடுச்சு. ஏவா வேலை ஊர்ல இந்த ஒரு ஆத்துல கட்டின பாலம் அடிச்சிட்டு போயிடுச்சு தண்ணி, புது பாலம். அப்புறம் இன்னொரு விஷயம் தெரியுங்களா, அதாவது கொரோனாவில் அவ்வளவு தொற்றுல வந்து கடன் வாங்காம அவ்வளவு தெளிவா, ஒரு குடும்பமா இருந்தாலும் சரி, ஒரு நாடா இருந்தாலும் சரி, கடன் வாங்காம ஆட்சி நடத்தினாரு. அவருக்கு இந்த ஐடியா தோணலையே கடன் வாங்கலாம்னு. அவர் விவசாயி, திருட தெரியாது. இப்படி ஒரு ஐடியா தோணவே இல்லை. விவசாயி கொடுத்து, ஆனா ஆக்சுவலா 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி கடன் வாங்கினாலும் கூட அதை மக்கள் ஏத்திருப்பாங்க. விவசாயி கொடுத்து பழக்கப்பட்டவன், எடுத்து பழக்கப்பட்டவன் இல்லை, அதனால அவருக்கு தெரியல. இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்குது. விடுங்க. அதாவது தமிழனுக்கும் மற்ற வெளியில ஒரிஜினல் தமிழன், தமிழன்னா ஒரிஜினல் தமிழன் நம்ம ஒரு நம்மளதுன்னு சிந்திப்பான். இவங்க அப்படி இல்லை. சிவகாசியில் இத்தனை வச்சு போட்டு ஆந்திராவில் போய் அடிச்சுட்டு வர்றான்ல. பொங்கலுக்கு இங்கே எதுவும் வாங்க, வடக்கு போய் சர்க்கரைக்கு வாங்குற சர்க்கரைப்பாக வாங்கிட்டு வந்தான்ல. சரி, எப்படியோ மொத்தத்துல நாட்டுக்கு நல்லது நடந்தது, நாட்டை காப்பாற்றணும். இன்னைக்கு ஒவ்வொரு தமிழனுடைய தமிழனுடைய கடமையா இருக்கிற ஒரு சூழ்நிலையா இருக்குது. நாட்டை காப்பாத்துறதுக்கு என்ன பண்ணணுமா அதை எல்லாரும் சேர்ந்து நம்ம பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. தமிழகத்தை காப்பாற்றி ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இன்னைக்கு மத்திய அரசும் மாநில அரசும் இணைஞ்சு போனால்தான் நாடு நலம் பெறுங்கிறது. இங்கே நான் இவே சொல்லல, எம்ஜிஆர் காலத்தில் அவர் அப்பே பண்ணார். மத்திய அரசை பகைச்சிக்க மாட்டார், என்ன தேவையோ போய் இருந்து வாங்கி செய்யக்கூடியவர். ஆனால் இவங்க எப்படி சிறுபான்மையினரை பகைச்சக்கூடாதுங்கிறக்காக அதையே பகைச்சிட்டு ஓட்டை வாங்கிட்டு இது மாதிரி 5 லட்சம் கோடி 6 லட்சம் கோடி கடை வாங்குற துடிக்கிறானே தவிர அங்கே என்ன தேவை? சும்மா சொல்லிட்டு தான் பார்த்தா போகணும், பேசணும், வாங்கணும். அதுக்கு யாருக்கும் தெம்பு தரானு கிடையாது. ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வாங்குற பணத்தை இன்னொரு ப்ராஜெக்ட் எடுத்து கொண்டு போகிறாங்கிறது இப்போ நிறையா நடக்குது. ஒன்றுக்கு வாங்குறான், அது இன்னொன்றுக்கு யூஸ் பண்ணுறான், அப்போ அவன் தரமாட்டேங்கிறான். அதான் விஷயம். இது எல்லாம் நான் மறந்து பண்ணணும்னா பச்சை தமிழன் விவசாயி எடப்பாடி வர்றதுக்கு ஒவ்வொரு தமிழனும், தமிழ்நாட்டுக்கு அத்தனை கூடிய வாக்காளர்களும், குறிப்பாக பெண்கள் இது எல்லாம் யோசனை பண்ணி பண்ணணும். இப்போ வாக்காளருடைய இறுதி படிவம் எஸ்ஐஆரில் ஒரு தொகுதிக்கு 10,000 ஆண்கள் கம்மியாயிட்டான். இதுக்கு என்ன காரணம்? தரமில்லாத மது விற்று அத்தனை பேர்த்து விதவையாக்கியாச்சு. இதையெல்லாம் நாம் ஒழுங்கு பண்ணணும்னா எடப்பாடி ஆட்சினால் மட்டும்தான் முடியும் என்பது நாம் எல்லாம் மக்களிடத்தில் போய் சொல்றதுக்குண்டான வழி பார்ப்போம், வெற்றி வர வைப்போம் என்பது மாநில